Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுக்க போறோம். இந்த சைட் பாத்தீங்க அப்படினா எங்க இருக்குன்னா திருப்பூர்ல தான் இருக்கு. வேற லெவல் சைட். இந்த சைட் வந்து நியர்பை ரெசிடென்ஷியல் பக்கத்துல இருக்கு. நியர்பை ஸ்கூல்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. பக்காவா சைட் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த சைட்டை பத்தி டீடைலா பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படிங்க? நல்லா இருக்கு. நீங்க? சூப்பரா இருக்கு ப்ரோ. சரிங்க ப்ரோ, இன்ட்ரோ듀ce பண்ணுங்க இந்த சைட்டை பத்தி. சோ நம்ம சைட்டை பத்தி ஒரு டீடைலா சொல்றேன். கம்பெனி பேர் வந்து ஸ்கைலைன் ப்ராப்பர்ட்டி, நியூ டவுன் சைட் பேர். நியூ டவுன். ஓகே. 4 ஏக்கர்ல 85 பிளாட்டா டெவலப் பண்ணிருக்கோம் நாங்க. சூப்பர். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 740 ல இருந்து 1580 வரைக்கும் இருக்கு. ஓகே. அதே மாதிரி என்ன அப்ரூவல் இருக்கு? அப்ரூவல்லாம் டிடிசிபி ரேர் அப்ரூவல் தான். ஓகே. லோன் 80 to 90% லோன் எங்க சைடுல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் ப்ரோ. சரிங்க ப்ரோ, இது திருப்பூர்ல கரெக்ட்டா எங்க இருக்கு? ஓகே, திருப்பூர்ல சைட் கரெக்டா எங்க இருக்குதுன்னு சொல்றேன். திருப்பூர் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா செங்கல்பட்டு போற ரூட்ல மடையத்தூர்ல இருக்கு. மடையத்தூர்ல இருக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். அதே மாதிரி நியூ ஒண்டர்லா ஒன்று ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுவும் இங்க இருந்து 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் தான். என்டர்டைன்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஆமா, சூப்பர். சரிங்க ப்ரோ, இந்த சைட்டு ரெசிடென்ஷியல் பக்காவா இருக்குமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவா இருக்குமா? ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருக்கும். ரெண்டுத்துக்குமே செம்மையா இருக்கும். நீங்க உடனே வீடு கட்டி வரலாம். ஓகே. ரெண்டாவது நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ரெசார்ட் அந்த மாதிரி பண்ணோம்னாலும் பண்ணலாம். ஃபார்ம் லேண்டுக்கு என்ன ரீசன்னா, செம்மண் பூமி இது. செம்மண். ஓகே. செம்மண் எது வச்சாலும் வளர்ந்துரும் உங்களுக்கு. ரெசார்ட் ஏன் சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பேக் சைட்ல ஒரு வீடு தெரியுதுங்களா, ஆமா, அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் ஒன்னு இருக்கு. அந்த தென்னை மரமா இருக்கு அங்க. தென்னை மரத்துக்கு பேக் சைடுல. ஓகே. அங்க ஒரு நாளைக்கு ரெண்டே வந்து 15,000 ரூபாய் போயிட்டு 15,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்களும் வந்து இந்த இடத்துல இடம் வாங்கி ரெசார்ட் மாதிரி கட்டி வாடகைலாம் விட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் கண்டிப்பா எடுக்கலாம். சூப்பர். சரிங்க ப்ரோ, இப்போ வந்து ரெசிடென்ஷியல் பக்கா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்கா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நியர்பை என்னென்ன கவர்மெண்ட் டெவலப் பண்றது? ஓகே, அதையும் சொல்லிடுறேன். நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னா அது எந்த இடத்துல வாங்குறோன்றது முக்கியம். அதை விட அந்த இடத்துல வாங்கினா அதோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர். ஆனால் நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த சைட்ல எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் ஏன் வாங்கணும் அப்படின்றது கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர்ல பார்த்தீங்கன்னா திருச்சேரி வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பூர் வரைக்கும் வரப்போகுது. சூப்பர். ஸோ அது ஒரு மெட்ரோ, அதோட டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுங்களா. ரெண்டாவது செங்கல்பட்டு ஒரு சேட்டலைட் சிட்டி, மகாபலிபுரம் ஒரு சேட்டலைட் சிட்டியா வரப்போகுது. 2 சேட்டலைட் சிட்டிக்கும் நடுப்புற இருக்கு. சூப்பர். மூணாவது பெரிப்பல் ரிங் ரோடு வந்து இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ல. சூப்பர். ஜாப்பனீஸ் ஒன் ஆப் கம்பெனிங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர். ஓகே. அது 2000 ஏக்கர்ல டெவலப் பண்ணுது. ஆமா, இருக்கு. ஆல்ரெடி டெவலப் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு அந்த கம்பெனி. அது இல்லாம ஒண்டர்லா தீம் பார்க் இங்க இருந்து 6 கிலோமீட்டர். ஓகே. சோ அதாவது 6 5 அந்த கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கு. சோ அந்த மாதிரி சரௌண்டிங்ல நீங்க ஒரு இடம் வாங்கும் போது அது கண்டிப்பா வந்து டெவலப் ஆயிடும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் இருக்கும். ஓகே ப்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவா இருக்கு. பக்காவான இடம். சூப்பர். கண்ணை மூடி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்ணை மூடி இல்ல, கண்ணை திறந்துட்டே வந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல விசாரிச்சுட்டு பார்த்துட்டு இங்க வந்து வாங்குங்க. ஓகே. அதே மாதிரி டாக்குமெண்ட் எப்படி இருக்கு? இப்ப கண்ணை திறந்து சொன்னீங்கல்ல, அதுக்காக டாக்குமெண்ட்ல எப்படி டாக்குமெண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. டிடிசி பேர் அப்ரூவல் வாங்கி வச்சதுனால பேங்க்ல லோன் வந்து 80 to 90% பண்றாங்க. சூப்பர். அது அப்ரூவல் அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் தான் அவங்க அவ்வளவு லோன் பண்ணுவாங்க. சோ அதனால டாக்குமெண்ட்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது, பக்காவா இருக்கு. ஓகே. சிபில் அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா 80 to 90 அதான் 90% வரைக்கும் போலாம் நம்ம. ஓகே. சரிங்க ப்ரோ, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்கா. ரெசிடென்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்க வீடு கட்டி வர்றாங்க அப்படின்னா நியர்பைல ஸ்கூல் காலேஜ் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, என்னென்ன காலேஜ் இருக்கு? ஓகே, ஏவிஎம் ஸ்கூல் இருக்கு, வாணிமை ஸ்கூல் இருக்கு, ஓகே, எஸ்ஆர்எம் இருக்கு. இந்த சைடு போயிட்டீங்கனால காலேஜ் நிறைய இருக்குது. ஓஎம்ஆர்ல போயிட்டீங்கனாலே சத்யபாமால இருந்து நிறைய காலேஜ் இருக்கு. இந்த சைடு போயிட்டீங்கன்னா செங்கல்பட்டுலயே நிறைய காலேஜ் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் நிறைய. அதே மாதிரி இந்த குடுவாஞ்சல் லைன் போயிட்டோம் அப்படின்னா மெடிக்கல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எங்க இருந்தெல்லாம் இந்த சைட்டுக்கு வரலாம்னா ஓஎம்ஆர்ல இருந்து வரலாம், செங்கல்பட்டுல இருந்து வரலாம், நீங்க ஈசிஆர்ல இருந்து வரலாம், கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா வரலாம். சோ இந்த மாதிரி சுத்தி எந்த வழியா வந்தாலும் நீங்க இந்த சைட்டுக்கு வந்தா. ஓகே. அதாவது வந்து கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவா இருக்கு. நியர்பை ரெசிடென்ஷியல் பக்கத்திலே இருக்கு. ஆமா, எல்லாமே பக்காவா இருக்கு மக்களே. சரிங்க ப்ரோ, எல்லாமே பக்காவா இருக்கு. பாக்குற மக்கள் வந்து எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பிரைஸ்? ரேட் தான். கண்டிப்பா. சோ ரேட் நான் சொல்லிடுறேன். இந்த சரௌண்டிங்ல நீங்க ஃப்ரண்ட்ல வரும்போதே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 2200 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஓகே. நாங்க கொடுக்குறப்ப ஸ்கொயர் ஃபீட் 1599 ரூபாய் தான் கொடுக்குறோம். 1599 தான். வேற மாதிரி இதுல ஆஃபரா இருக்கு. ஆஃபர் இருக்கு. இந்த பிரைஸ்ல வாங்குறவங்களுக்கு 2 ஆஃபர்ல ஏதாவது ஒன்னு வாங்கிக்கலாம். 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயா தரோம். சூப்பர். 50 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஃப்ரீ. அது வேணாம்னா 5 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. வேற மாதிரி தங்க விக்கிற விலைக்கு 5 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. இல்ல அப்படின்னா 50 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஃப்ரீ. எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா நெகோசியேஷன் பண்ணக்கூடாது, அவங்க சொல்ற பிரைஸ்லயே வாங்கணும். ஆமா, சரிங்களா? அதுவும் கனெக்டிவிட்டில இருந்து, நியர்பை ஸ்கூல்ல இருந்து, நியர்பை காலேஜ்ல இருந்து, பக்காவான ரெசிடென்சில இருந்து, கனெக்டிவிட்டில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. 80 to 90% லோன் சொன்னீங்க. ஓகே. எக்ஸாக்ட்டா என்ன அமௌண்ட் பே பண்ற மாதிரி
இருக்கும்? அதான் டவுன் பேமெண்ட் கேக்குறீங்க கரெக்டா? ஆமா. இடத்துக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும். மீதி 80 to 90% லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதே வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேட்டாங்கனால அதுவும் பண்ணி தரோம். நாங்க பண்ணி கொடுத்துருவீங்களா? பண்ணி கொடுத்துறோம். ஓகே, அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுது? 25 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தரோம். 25 லட்சத்துக்கு இடத்தோட? ஆமா, அதாவது லேண்ட் பிளஸ் வீடு சேர்த்து 25 லட்சம் தான். ரெண்டுமே சேர்த்து வேற மாதிரி. அது நியர்பை வந்து கனெக்டிவிட்டி எல்லாம் பக்காவா இருக்கு. எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி ஏரியா தான். வேற மாதிரி. அதுக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே வாங்கிக்கலாம். சூப்பர். மக்களே பாத்துக்கங்க, 2 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். அந்த 2 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் வச்சு உங்க லோன் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. வீடு கட்டி வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க கையில 6 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை வந்து டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதத்தை வந்து அதாவது இஎம்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 இருந்து 12,000. ஆமா, மாசம் இஎம்ஐன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இருந்து 12,000 ரூபாய் அந்த மாதிரி பாத்துங்க. அந்த மாதிரி இஎம்ஐ நீங்க டவுன் பேமெண்ட் கட்டுறத பொறுத்து இருக்குது. இன்னும் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அது கெட்டுற அமௌண்ட்டே ஒரு 10 லட்சம் அந்த மாதிரி கட்டிட்டாங்க அப்படின்னா 6,000 5,000 அந்த மாதிரி ஆயிடும். ஆமா, சூப்பர். பாத்துங்க, வேற லெவல் சைட்டு, தரமான சைட்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரோ, இப்போ நீங்க சொன்ன வரைக்கும் சைட்டுக்கு வெளியே நியர்பை கனெக்டிவிட்டில இருந்து எல்லாம் பக்காவா இருக்கு. சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப் பண்ணிருக்கீங்க? ஓகே, அதான் வந்து இப்பதான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வந்து லான்ச் எல்லாம் பண்ணல. இப்போ சைட்டுக்குள்ள என்ன டெவலப் பண்ணி வச்சிருக்கோம்னா சுத்தி காம்பவுண்ட் செவர் போட்டு இருக்கும். ஓகே, 30 feet 24 feet பிளாக் டாப் ரோடு போட்டு. சூப்பர். சுத்தி வந்து காம்பவுண்ட் செவர் வச்சது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ள 2 பார்க் இருக்கு. சூப்பர். 2 பார்க் வேற மாதிரி. இந்த சைடு ஒரு பார்க் வரும், பேக் சைடுல ஒரு பார்க் வரும். ஸ்ட்ரீட் லைட்டு, அதே மாதிரி இபி கனெக்ஷன், இது எல்லாமே சைட்டுக்குள்ள வந்துரும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல மழை பெய்யுது பாத்தீங்களா? இப்ப மழை பெய்யும் போது தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உங்க நேரமா என் நேரமா தெரியல. மழை பெய்யுற டைம்ல கரெக்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட தண்ணி நிக்காது. பாத்து சரியான மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா தண்ணி எங்க நிக்கல, பக்காவா இருக்கு. 100% இந்த இடத்துல தண்ணியே நிக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டீங்கன்னா போர் போடுவீங்களா, அதுக்கு 20 இருந்து 25 அடி போட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல குடிநீர் வரும். செம்மண்ணால நல்ல தண்ணியா வந்துடும். பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய பூமி தான். இங்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிக்கிறதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓ, அந்த அங்க பார்த்தாலே தெரியும். ஓகே, அது சூர்யா கார்த்திக் இருக்கிறாங்கல்ல? ஆமா ஆமா, அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் அது. ஓ, அவங்களோட. ஓகே, ஒரு விஐபி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அப்ப யோசிங்க இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. பக்காவான இடம். நீங்க சிட்டி உள்ள இடம் வாங்கினீங்கன்னா இந்த வண்டி போற இறைச்சல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், டஸ்ட் அப்படி இப்படின்னு. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. டஸ்டும் இருக்காது, வண்டி போற சவுண்டும் கேட்காது, பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல வீடு கட்டி. ஓகே, அதாவது எனக்கு டிராஃபிக் வாழ்க்கையே வேண்டாப்பா, அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றோம், அந்த மாதிரி வாழ்க்கையே உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா, இயற்கையோடு சேர்ந்து வாழ நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட்டு பக்காவா இருக்கும். ஏன்னா சரௌண்டிங் பார்த்தாலே ஃபுல்லா கிரீன் ஏரியா பக்காவா இருக்கு. நேச்சரோட நீங்க ஒன்றி வாழ்ற மாதிரி இருக்கும் அமைப்பா. ஸோ இந்த சைட்ல நீங்க வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல இந்த சைட்டை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.